கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்தை நெல்சன் அவர்கள் தான் எடுத்துட்டு இருக்காரு. விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு, அதாவது சுந்தர் சி தான் சூப்பர் ஸ்டாரோடைய படத்தை இயக்க போகிறாரு என்கின்ற செய்திகள் தற்போது பரவலாக போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை, சுந்தர் சி கிடையாது, சுந்தர் சி ரஜினி கமல் ப்ராஜெக்டை தான் எடுக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா லோகேஷ் தான் ரஜினி கமல் ப்ராஜெக்டை எடுக்க போகிறதாகவும் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் கதைகளம் கொண்டதாக இருக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் கூலி வெளியானது பிறகு அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக கேங்ஸ்டர் கதையே தேவையில்லை, அந்தளவுக்கு ரஜினிகாந்துக்கு திருப்தியே இல்லை, அதனால் காமெடியான படம் தான் வேணும் என ரஜினிகாந்த் சொல்லிட்டாராம். அதனால் லோகேஷை உடனடியாக தூக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நெல்சன் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சதுனால நெல்சனை உள்ளே கமிட் பண்ணாங்க. கமல்ஹாசனும் அதற்கு ஓகே சொல்லிட்டாரு. நெல்சன் ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இதனால் மீண்டும் நெல்சனோட இயக்கத்திலே நடித்தா நல்லா இருக்குமா, கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்களா, தொடர்ந்து நெல்சனோட இயக்கத்திலே போனால் கொஞ்சம் வித்தியாசமாக சற்று இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சுந்தர் சியோட இயக்கத்தில் ரஜினி கமல் ப்ராஜெக்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காராம். ஏற்கனவே சுந்தர் சி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் படம் எடுத்திருக்காரு. நம்ம கமல்ஹாசனை வச்சு அன்பே சிவம் படத்தை எடுத்திருக்காரு. இதுபோல் பல படங்களை எடுத்தவர் சுந்தர் சி. அவர் கண்டிப்பாக கலகலப்பான ஒரு படத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர் வெற்றிகளுக்கு பிறகு சற்று தோல்விகளை சந்தித்தாலும் தற்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக சுந்தர் சி தான் இருக்கார். படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் படத்தில் அப்பப்போ நடிக்கவும் செய்கிறாரு. கடைசியாக அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை படமாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் வேறு லெவலில் ஹிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ரஜினி கமல் காம்போவில் சுந்தர்சியை உள்ளே கூட்டின்னு வர்றது கண்டிப்பாக ஒரு நல்ல யோசனை தான். மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதனால் கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான பூஜையுமே பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே போட போகிறாங்க. அநேகமாக கமல்ஹாசனுடைய பிறந்த நாளுக்கு இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பூஜை இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.